மாபெரும் கிருபையினால் 17வது நாள் தராவிகை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாள் என்பது ரமதானுடைய பிறை 17. நாம் பல கோணங்களில் பார்க்க வேண்டிய ஒரு நாள். ஒரு முஃமினுக்கு, குறிப்பாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஷரியத்துடைய அடிப்படையில் பெருநாட்கள் 2 இருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் பிறை 17 என்பது ஒரு பெருநாள். ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது 13 ஆண்டுகள் சொல்லன்னா துயரங்களுக்கு உண்டான அவர்கள், அதற்கெல்லாம் காரணமாக இருந்த இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் என்று சொல்லப்படக்கூடிய அபூ ஜஹில் வீழ்த்தப்பட்ட நாள் இந்த நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்கள் அவர்கள் அனுபவித்த ஒவ்வொரு சித்திரவதைக்கும் அடிப்படை காரணம், மூலதனம் யாருன்னா அபூ ஜஹில். நம்ம கடந்த விஷயங்கள்ல பேசும்போது சொன்னோம், சீனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசும் பொழுது, இந்த உம்மத்தில் முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக குர்ஆனை கஅபாவில் வைத்து ஓதியவர்கள் சீனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அப்படி ஓதும் பொழுது ஓதி அந்த நாள்ல அடித்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அதை சொல்ற மாதிரி ஒரு ஆள் அப்படின்னா அபூ ஜஹில். அவன் அடிச்ச அடியில காது, அதாவது கிழிந்து காது செவிடாகக்கூடிய அளவிற்கு ஒரு வேதனை அவர்களுக்கு ஏற்பட்டது என்ற செய்தி சொல்லியிருந்தோம். அந்த ஒரு நிகழ்விற்கு அல்லாஹ் தஆலா பதில் தந்த நாள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த அடிக்கு பதில் கிடைச்ச நாள் இந்த நாள். அது மட்டுமில்லை, சீனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய எஜமான உமையா, அவன் கொடுத்த எல்லா விஷயங்களுக்கும், எல்லா தொந்தரவுகளுக்கும் பதில் கிடைச்ச நாள், உமையா வீழ்த்தப்பட்ட நாள். பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, இவன் ஜெயிக்கிறான், அதாவது இவன் உயிரோட இருந்தா நான் தோத்தேன்னு அர்த்தம். பிலால் ரலியல்லாஹு, இவன் உயிரோட இருந்தா இஸ்லாம் வீழ்ந்ததுன்னு அர்த்தம். பிலால் ரலியல்லாஹு அப்படி சொல்லப்பட்ட அந்த நபர் உமையா கொல்லப்பட்டது இந்த பதிலுடைய கருத்து. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதிலும் குறிப்பாக சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி நிறைவு போறேன் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லன்னா துயரங்களை கொடுத்த அந்த நபர், ரசூலுடைய எதிரி வீழ்த்தப்பட்டது. ரசூலை நேசிக்கக்கூடிய நமக்கு ஒரு பெருநாள். அதுதான் சூஃபியாக்கள் சொல்றாங்க. அதற்கடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டால், மலக்குமார்களுடைய உதவி இந்த உம்மத்தில், குறிப்பாக சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டாங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹை பார்த்து கேட்கிறாங்க, உங்கள பத்ர் சஹாபாக்கள், அஸ்ஹாபுல் பத்ர் எப்படிப்பட்டவங்க ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், மன் அஃதலுல் முஸ்லிமீன். இன்னும் சில வார்த்தைகளை சொல்றாங்க, மின் அஃதலுல் முஸ்லிமீன். முஸ்லிம்களிலேயே ஆக சிறந்தவர்கள் சஹாபாக்கள். நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சஹாபாக்கள் குறித்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த சஹாபாக்களிலும் ஆக உன்னதத்திற்குரியவர்கள் இந்த சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்கள். கிலாஃபத்துடைய ஆட்சியிலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சபையிலும் சரி, பத்ர் சஹாபி என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு தனி அந்தஸ்து உண்டு. அது ரசூலுல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அது நாமும் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவானாக. அடுத்து சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மின் அஃதலில் முஸ்லிமீன். அவர்கள் இந்த இப்ப இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஆக சிறந்தவர்கள் அப்படின்னா. இப்போ இதை கேட்டுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வார்த்தை சொல்றாங்க, வகதா மன் ஷஹித பத்ரன் மினல் மலாயிகா. அதே போன்றுதான் எங்களுடைய வர்க்கத்திலும் மலக்குமார்களிலும் யார் பத்ர்ல கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு டாப் ரேங்க் இருக்கு. எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஸலவாத்துடைய ஆயத்து ஓதப்பட்டது, இன்னல்லாஹு மலாயிகத்துஹு அப்படின்னு. மலக்குமார்கள் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்றாங்க அப்படின்னு அவங்க ஒரு கேட்டகரி தனியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தனியா அந்தஸ்து இருக்கு. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்ற வார்த்தை, யார் பத்ரில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் எங்களில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, சில வாய்ப்புகளில் வர வார்த்தை, எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம கண்கூடா பார்த்துருக்கலாம்,
ஏதாவது ஒரு விஷயம், ஒரு லாரி வருதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஜஸ்ட் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அங்கே தப்பிச்சதுக்கான காரணம் வேறையாக இருக்கும். நம்ம ஒரு அவுராதுகளாக இருக்கலாம், திக்கர்களாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அந்த திக்கர்களின் மூலமாக சில மலக்குமார்களை நியமித்து அந்த விஷயத்துல நம்மளை காப்பாற்றுறாங்க. அப்படி இந்த உலகத்தில் யார் இவர்களுடைய பெயர் நாமங்களை, அஸ்ஹாபுல் பத்ருடைய பெயர் நாமங்களை ஓதுகிறார்களோ அவர்களை அவர்களுடைய சிக்கலில் இருந்து காப்பாற்றுவதற்கென்று பதிலில் கலந்து கொண்ட மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கிறான் என்கிற செய்திகள் பதிவு செய்கிறது. சரி, இந்த பதில் நமக்கு கிடைக்கக்கூடிய 2 செய்திகள் நம்ம எடுக்கிறாங்க. ஒருவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் பேசும் பொழுது கண்ணிய குறைவாகவோ தரக்குறைவாகவோ வார்த்தைகள் பயன்படுத்தப்படுமே ஆனால் அவர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு அபூஜஹிலை வீழ்த்திய முஅவ்வித் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறோம் இல்லையா, நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, நீங்க பேர் வைக்கும் பொழுது சஹாபாக்களுடைய பேர்களை, குறிப்பாக முஅவ்வித் யாராச்சும் பேர் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பேர் நம்ம பரவலாக கேட்டுருக்கிறோமா? முஆதுங்கிற பேர் யாராச்சும் வச்சிருக்கிறாங்களா? ரொம்ப அரிது. இவன் அதாவது அரபு தேசத்தை வச்சிருக்கிறாங்க. நம்முடைய வழக்கங்கள்ல அந்த பேர் வைக்கிறது இல்லை. அந்த பெயர் சூட்டப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா அவங்க சொன்னாங்க, சீனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பதில்ல 2 குழந்தைங்க வந்தாங்க. அதாவது 13-14 வயசு தான் இருக்கும். 2 பேர் வந்தாங்க, ரொம்ப சின்ன பசங்க. அந்த 2 பேரும் வந்து கேட்டாங்க, யா அம்மா சச்சா, நம்ம பேசுற வழக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேட்குறாங்க. அபூஜஹில் யார் அப்படி? அவ கேட்கும் பொழுது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி? பதிலுக்கு இந்த 2 பேர் சொன்னாங்க, நாங்க கேள்விப்பட்டோம் ரசூலுல்லாஹ் அவனால பல தொல்லைகளுக்கு உள்ளா இருக்கிறாங்க, ரசூலை நோவினை செய்தவன், அவன் வார்த்தைகளால் பேசியவன், அப்படி பேசுறவங்க உயிரோட இருக்கக்கூடாது. இது ரசூலின் மீது நாம் வைக்க வேண்டிய மஹப்பத்து. ரசூலை பற்றி ஒரு ஆள் பேசுறான் அப்படின்னா அந்த பேசுகிற வார்த்தைகளில் கண்ணிய குறைவு இருந்தால் நம்ம இடத்துல உண்மையா ஈமான் இருந்தால் நமக்கு ஒரு ரோஷம் வரும். நம்ம இடத்துல உண்மையில் ஈமான் இருந்தால் எவன் அது பேசுறானோ அவனை பார்த்து சில நேரத்தில் நான் பேசும்போது அவன் இவன் பேசுறேன், அது சொல்றவங்களுக்கு அவர் இவன் பேசுங்க அப்படின்னு. நான் இங்கே சொல்றதுக்கான நோக்கம் அவன் இவன் அப்படின்னு பேசுறது கொண்ட நோக்கம் செய்யறது தவறு அந்த மாதிரி. அதனால தான் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்கடுத்ததாக மலக்குமார்கள் இந்த இடத்துல இறக்கப்பட்டாங்க. குர்ஆன் சொல்லுகிறது 5000 மலக்குமார்கள் இங்கே இறக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 5000 மலக்குமார்கள் எதுக்கு? ஏன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு மலக்கை நியமிச்சான். அந்த ஒரு மலக்கு என்ன பண்ணாங்க, ஒரு சத்தம் போட்டாங்க, அவ்வளவுதான். மலக்குடைய ஒரு சத்தம் ஒரு ஊரை அப்படியே, அதாவது காதல கேட்டவங்க அப்படியே மௌத்தாக்கில விழுந்தாங்க. இதை இங்கே பயன்படுத்திருக்காம இல்லையா அல்லாஹ்? ஒரே ஒரு மலக்கை நியமிச்சு ஒரு சத்தம் கொடுத்தா போதும், எல்லாம் போயிடுவாங்க, முடிஞ்சது. ஏன் இந்த இடத்துல அல்லாஹ் அதை செய்யல? ஏன் 5000 மலக்குமார்களை கொண்டு வந்து இங்கே இருக்கு? இதை பற்றி அதாவது ஷாரிஹ்கள் சொல்லும் பொழுது, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வரணும்னு வச்சுக்கோங்க, வர்றதுக்கு ஒரு காலம் போது முடிஞ்சு போச்சு இல்லையா, முன்னாடி 10 பின்னாடி 10 எதுக்கு? அவருடைய கண்ணியத்தை காட்டுறதுக்கு. அப்படி இந்த பத்ருடைய களத்தை, குறிப்பாக இந்த பத்ர் களம் யாருக்கு நடக்கிறதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அந்த கண்ணியத்தை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 5000 மலக்குமார்களை இறக்கினான் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டது. அதிலையும் குறிப்பாக ஒரு செய்தி, சின்ன ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி முடிய போகிறேன். அன்சாரி சஹாபாக்கள்ல பதில்ல ஒரு ஆள் நின்று இருக்கிறான். இந்த செய்தியை சொல்றவங்க சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் ஹஸாயிஸுல் குப்ரா என்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஅஜிஸாவுடைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு அன்சாரி சஹாபி பதில எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறாள், இவரை மிகச்சிட்டு இவங்களை எதிர்த்து வரும் பொழுது இவங்க வீழ்ற மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சஹாபி, அன்சாரி சஹாபி சொல்றாங்க, நான் விழுந்துருவனும் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது மேலிருந்து வானத்துல ஒரு சத்தம் வந்தது. என்னது? குதிரை ஓட்டுறவரால் குதிரையுடைய சத்தமும், குதிரை ஓட்டும் பொழுது அடிப்பாங்க, சாட்டை அடிப்பாங்க இல்லையா, அது சாட்டையுடைய சத்தம் வந்தது. நான் மேலதான் பார்த்துருக்கேன், கீழே பார்த்தா என்னை எதிர்த்து வந்தவன், அதாவது முகம் கிழிஞ்சு போய் அந்த அடியில
உடம்பெல்லாம் பச்சையாயிருச்சு. இப்படி ஒரு நிகழ்வை நான் அந்த இடத்துல கண்டேன். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாரிக மின் சமாஇத் சாலிசா, இது 3வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கு அடிச்ச அடி அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொன்னது உண்மை. சதகஹாத சஹாபி, இந்த சஹாபி உண்மையை சொல்றாங்க. இந்த அடி எங்கிருந்து வந்தது? 3வது வானத்தில் இருந்த மலக்கு அடிச்ச அடி அப்படின்னா. அப்படியானால் இந்த பத்ர் சஹாபாக்கள் என்று வரும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன உதவிகள் செய்தானோ அதே உதவிகளை நமக்கு கஷ்டங்கள் என்று வரும் பொழுது அவர்களுடைய பெயர்களை ஓதும் பொழுது, அதாவது நமக்கு பிடிச்சமான ஒரு ஆள் பேரை சொல்லி நம்ம கேட்டால் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, நமக்கு யாருன்னே தெரியாது ஒரு ஆள், அவர் நேரம் நம்மள்ட்ட வர்றாரு, நான் இவரோட ஃப்ரெண்டு அப்படின்னா, அப்படியா, இன்னும் கொஞ்சம் நெருக்கம் உண்டாகும். அதே போன்றுதான் இந்த விஷயமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரும் சரி, பத்ர் சஹாபாக்களுடைய பெயரும் சரி, எந்த இடத்தில் எந்த மஜ்லிஸில் ஓதப்பட்டு, மஜ்லிஸில் மட்டும் கிடையாது, தனிப்பட்ட முறையிலையும் ஓதணும். அப்படி ஓதி நம்முடைய நாட்டங்களை இறைவனிடத்தில் முன்வைக்கும் பொழுது அது நிராகரிக்கப்படுவதில்லை, அது நிறைவேற்றப்படுகிறது என்கிற நிதர்சனத்தை உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், சான்றோர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு நமக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓதுறது கிடையாது. நம்ம பள்ளியில் மாதம் பிற 17 அப்படின்னு வரும் பொழுது அந்த பிறை 17 என்று தனியான முறையில் இஷாவுக்கு பிறகு பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை ஓதி நம்ம துவா செய்யணும் வசீலாவை வச்சு. அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்ச்சிகளை கபூலாக்குவானாக. அதே போன்று குறிப்பாக இன்று பத்ருடைய களம் நடந்த நாள் என்று இன்றைய இடத்தில் நாம் செய்யக்கூடிய துஆக்கள் நிச்சயமாக அந்த பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டினால் அது கபூலாகிறது. அந்த பத்ர் சஹாபாக்களுடைய தலைவர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் அது துஆக்கள் கபூலாகிறது இன்ஷா அல்லாஹ். நாம் ஃபாத்திஹா ஓதிட்டு பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை ஓதி நம்ம துவா செய்திருக்கிறோம். துவா செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் ஒரு சின்ன ஒரு கேப்பு கொடுக்கும், துவா நியத்து வைக்கிறதுக்காக. அந்த நியத்துக்கு வைக்கிற இடத்துல குறிப்பாக இன்றைய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அரசியல் சூழ்நிலைகளும் சரி, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் சரி, அதை நியத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் துவா கேட்போம். அல்லாஹ் தஆலா கபூலாக்குவானாக. நம்முடைய எல்லா விதமான இம்மை மறுமையுடைய கயிறு பரக்கத்துகளை பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைவேற்றுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள் ஆபத்துகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் நாம் நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.